Dear 10th standard students, exercise 2.5ல 7th sum. இது ஒரு previous year questionல repeatedா கேட்ட sum. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, so that 6 times 24th term is 0. இதுல பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் வேர்ட்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். இங்க பாருங்க 9 times 9th termனா என்ன போடுவோம்? t. 9 times 9th term எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? equal to 15 times 15th termனா t 15. இதுக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 6 time 24th term t 24 equal to 0. இததான் நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இந்த ஃபார்முலால ஏயோட வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு 0 வரணும். இதுதான் இதோட கான்செப்ட். சொல்யூஷன் பாருங்க. 9 times 9th term equal to 15 times 15th term. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? இது ஏபி சம் தான். டிஎன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த 9 என்ன செஞ்சுக்கணும்னா நீங்க வெளியே வச்சுக்கோங்க. 9 இப்ப இது டிஎன்னா மாறிடுமா? இந்த 9 வெளியில வச்சுக்கிட்டோம்னா இது டிஎன்னா இருக்கும். அப்ப டிஎன் என்ன ஃபார்முலா போடுவோம்? கொஞ்சம் தள்ளி எழுதிக்கிறேன். 9 டிஎன் ஃபார்முலா போடுங்க. a plus n minus 1 into d equal to அதே மாதிரி இந்த 15 வெளியே போட்டுக்கோங்க. இப்ப இது tn ஆயிரும். அப்ப tn ஃபார்முலா போடுங்க. a plus n minus 1 into d. இப்ப இதுக்கு என்னோட வேல்யூ இந்த 9. இந்த ஃபார்முலாக்கு என்னோட வேல்யூ இந்த 15. 9 a அப்படி வச்சுக்கோங்க. a plus n க்கு என்னது 9 minus 1 into d equal to 15. a அப்படி வச்சுக்கோங்க. a plus என்னோட வேல்யூ 15 minus 1 into d. 9 a plus 9 minus 1 8 into d 8d equal to 15 a plus 15 minus 1 14 into d 14d. இப்போ இன்சைட் மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த 9 வச்சு இந்த டேர்மை என்ன செய்ய போறோம்? மல்டிப்ளை பண்ண போறோம். 9 into a 9a plus 9 into 8 72 into d 72d equal to அதே மாதிரி 15 வச்சு இன்சைட் மல்டிப்ளை பண்ண போறோம். 15 into a 15a 15 into 14 210 into d 210d. எப்போதும் போலதான் ஃபர்ஸ்ட் a எல்லாம் ஒரு சைடும் d யோட வேல்யூ எல்லாம் ஒரு சைடும் கொண்டு போறோம். இங்க என்ன இருக்கு? 9a. இந்த சைடு பாருங்க 15a இருக்கு. பிளஸ் 15a இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 15a ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கு? 210d. இங்க பாருங்க பிளஸ் 72d இந்த சைடு வரும்போது மைனஸ் 72d. இதுல 15ல இருந்து 9 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். 6 இந்த a போட்டுக்கோங்க. இதுல பாருங்க இது பிளஸ் சைன், இது மைனஸ் சைன். அப்ப என்ன செய்யணும்? நம்ம மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட அடையாளம் போடணும். பெரிய நம்பருக்கு என்ன அடையாளம் இருக்கு? மைனஸ். அப்ப மைனஸ் 6a ஈக்குவல் டு 210ல இருந்து 72வை மைனஸ் பண்ணுவோம். 10 minus 2 8. இங்க 0வா இருக்கும். இங்க இருந்து 1 பேரோ வாங்கினா 10 ஆயிரும், 1 ஆயிரும். 3 1 138
டி. இங்க வந்து பெரிய நம்பர் வந்து 210 தான். அப்ப இங்க வந்து என்ன இருக்கும்? பிளஸ் சைன் தான் இருக்கும். இதுல இருந்து நம்ம இந்த ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்ப ஏ ஈக்குவல் டு 138D. இதுல பாருங்க இந்த -6 ஈக்குவல் டு வரும்போது எதுல வந்துடும்? டிவைட்ல வந்துடும். ஏன்னா இது மல்டிப்ளைல இருக்கு. அப்போ டிவைடட் பை -6. இப்போ 138 6 ஆல நம்ம டிவைட் பண்ணுவோம். 138 டிவைடட் பை 6. 2 6 ஆர் 12, பேலன்ஸ் 1. 8 கீழே இறக்கிருங்க. 8 18 ஆயிரும். 3 6 ஆர் 18. இப்போ 6 1 டைம். இதுல 23 டைம்ஸ் இருக்கு 6. இப்போ 23D. இதுல பாருங்க இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இப்போ என்ன வரும்? A ஈக்குவல் டு -23D. இதுதான் ஏயோட வேல்யூ. ஏயோட வேல்யூவை நம்ம என்ன செய்ய போறோம்? அவங்க ப்ரூவ் பண்ண சொன்ன இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். என்ன கொடுத்துருக்காங்க? 6 டைம் 24th டேர்ம். டேர்ம் என்னது? 24 ஈக்குவல் டு 0 இஸ் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுல 6 அப்படி வெளியில எடுத்துருங்க. இப்போ 6 வெளியே எடுத்தா இது எதா இருக்கும்? TN இருக்கும். சரியா? அப்ப TN ஃபார்முலா போடுங்க. A plus n minus 1 into D equal to 0. 6 A plus இந்த n ஓட வேல்யூ இந்த 24. அப்ப n இருக்க இடத்துல 24 minus 1 into D equal to 0. 6 A plus 24 minus 1 23. 23 into D 23D equal to 0. 6 அப்படி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல ஏயோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஏக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம்? -23D. -23D பிளஸ் இந்த 23D. 23D ஈக்குவல் டு 0. -23Dயும் பிளஸ் 23Dயும் கேன்சல் பண்ணிடலாம். 6 இன்ட்டு இங்க என்ன இருக்கும்? 0 ஈக்குவல் டு 0. ஒரு நம்பரை 0வால மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்? 0. 0 ஈக்குவல் டு 0. ஹென்ஸ் proved. Thanks for watching, students.